ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பாப்கார்னுக்கு ஆயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது ஆயில் விட்டதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாகவும், இப்போது ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம பாப்கார்னை ஆட் பண்ணணும். பாப்கார்ன் பார்த்திங்கன்னா நான் 1 கப் பாப்கார்ன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பாப்கார்ன் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பாப்கார்ன் பார்த்திங்கன்னா நமக்கு குண்டு குண்டாக இருக்கும், நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இருக்கும். தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுக்காதீங்க. இந்த மாதிரி பாப்கார்ன் ஆட் பண்ணிவிட்டு, கார்னை ஆட் பண்ணிவிட்டு, அதோட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. பாப்கார்ன் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கணும். இப்போது இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பாப்கார்ன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் எதுவுமே போடாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னா, குக்கர் லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நல்லா சத்தம்லாம் அடங்குற வரைக்கும் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு. நமக்கு சவுண்டே கேட்காது. அந்த ஸ்டேஜில் குக்கரை ஓப்பன் பண்ணி நம்மளோடதை பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா கேஸ்கட் எதுவுமே நான் போடலை. பாருங்கள், நல்லா பாப்கார்ன் பொரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி பாப்கார்ன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.